எதற்காக காசு கொடுக்கணும்? இப்ப நான் உங்களுக்காக வேலை செய்யணும்னு வந்திருக்கேன், நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு வந்திருக்கேன், எல்லாத்தையும் மாத்தணும் வந்திருக்கேன். நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்? எதுக்கு காசு கொடுக்கணும்? எதுக்கு காசு? காசு கொடுக்கும் போது ஏமாத்துறேன்னு தெரிய வேண்டாமா? எது காசு கொடுக்கணும்? நீ தான் காசு கொடுக்குற. கல்விக்கு வரி கட்டுற, சாலைக்கு வரி கட்டுற, மின்சாரத்துக்கு வரி கட்டுற, கட்டணம் கட்டுற, போக்குவரத்து கட்டணங்கள், எல்லாத்துக்கும் காசு கொடுக்குற. அந்த காசை வச்சு நிர்வாகம் பண்ண முடியாதா? அரசு என்பது எதற்காக? என்னால் எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, எனக்கு நானே மின்சார உற்பத்தி பண்ணி, எனக்கு நானே சாலை போட்டு பயணிக்க முடியாது, எனக்கு நானே மருத்துவமனை கட்டி படுத்து மருத்துவம் பார்த்துக்க முடியாது. இதையெல்லாம் செய்வதற்கு பொதுமையான ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுக்கு பேரு அரசுன்னு வைக்கிறோம். அதை நாமளே தேர்வு செய்யறோம். அதுக்கான செலவை நாமளே வரியை கட்டி கொடுத்துறோம். இதை வச்சுக்கிட்டு பொதுமையாக ஏழை பணக்காரன், குறைந்த வரி கொடுத்தவன், உயர்ந்த வரி கொடுத்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக பிரித்து பகிர்ந்தளிக்கிறதுக்கு பெயர்